This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன் ஹால் 2 எல்லாமே மோஸ்ட்லி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்து டவுன் ஹால் 3 தான் போகணும். இப்போ டவுன் ஹால் 3 போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே அந்த பில்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா அதுலேயே நமக்கு தெரியும். இப்போ டவுன் ஹால் 2ல் ஃபுல் அப்டேட் முடிச்சதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட்டு அப்டேட் போடுறது வந்து டவுன் ஹால் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு நெக்ஸ்ட் அப்டேட் என்ன இருக்குன்னா டவுன் ஹால் 3 தான் இருக்குது. நான் இப்போ டவுன் ஹால் 3 போட்டுட்டேன். இப்போ டவுன் ஹால் 3ல் நமக்கு நிறையா, இப்போ டவுன் ஹால் 3 வந்ததுக்கு மேலே புது வில்லேஜ் வந்ததுக்கு மேலே நமக்கு நிறையா லூட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ டவுன் ஹால் 3 வந்ததுக்கு மேலே உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டவுன் ஹால் 3 அப்டேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இப்போ புதுசாக நிறையா ரிவார்ட்ஸு, அதாவது புதுசாக எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இப்போ எலிசர் ஸ்டோரேஜ் வாங்குகிறோம். எலிசர் கலெக்டரும் ஒன்று நமக்கு தராங்க நிறையா, அதாவது புதுசாக நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அது எல்லாமே வாங்கி போட்டுருணும். ஒவ்வொரு டவுனும் நம்ம அப்டேட் பண்ணும் போது நியூன்னு காட்டும். அந்த பில்டரை தொட்டாலே நமக்கு நியூன்னு காட்டும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டு தான் ஒவ்வொன்றா அப்கிரேட் போடணும். பாருங்கள், ஆர்மி கேம்ப்னால் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது, ப்ளஸ் இன்னொரு ஆர்மி கேம்ப் எக்ஸ்ட்ரா தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் மைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று தராங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட 2 இருக்குது, இதோடு சேர்த்து நமக்கு 3. போக இன்னும் நிறையா நமக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, ப்ளஸ் இன்னொரு ஸ்டோரேஜ் நம்ம வாங்குகிறோம். அந்த ஸ்டோரேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரின்னு ஒன்று இருக்கும். நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம லூட்டில் நமக்கு அமௌண்ட் இருக்குது, அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூவாக என்ன தராங்கன்னா லெபார்ட்ரி தராங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடியே நம்ம ட்ரூப்ஸ் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்பேரியன் எப்படி அட்டாக் பண்ணுவான், ஆர்ச்சர் எப்படி அட்டாக் பண்ணும், ஜெயிண்ட் எப்படி அட்டாக் பண்ணணுன்னு. நம்ம இன்னும் லெவல் 2, 3, 4ன்னு போகிறதுக்கு அந்த லெபார்ட்ரியில் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். அந்த லெபார்ட்ரிக்குள்ளே போனாவே நமக்கு காட்டும் லெவல் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாம் தராங்க பாருங்கள், 2 பாம். அடுத்தது டவுன் ஹால் 5க்கு போனதுக்கப்புறமேல் தான் பாம் வரும் இனிமேல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால் தராங்க. வால் வந்து இப்போ ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாலுக்கு அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ நமக்கு வாலுக்கு அமௌண்ட் இல்லை. வால்லாம் வாங்கிக்கலாம். மட்டும் ஆல்ரெடி 25 வால் இருக்குது. நான் எப்படி கட்டுறேன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன், டவுன் ஹால் 3யோட அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூவாக வாங்கியாச்சு. இன்னும் நம்ம என்ன வாங்கலைன்னா, அதில் இருக்க மோட்டார்னு இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும்தான் இன்னும் வாங்கலை. இதுக்கு வந்து 5000 காயின் தேவைப்படுது. நம்மளோட ஸ்டோரேஜில் அவ்வளோ இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, லெபார்ட்ரியில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு சொன்னேன்ல லெபார்ட்ரினா என்னென்னு. லெபார்ட்ரி இப்போ கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே காட்டுது பார்த்திங்களா. நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து லெவல் 1ல் தான் இருக்குது. நம்ம லெவல் 2, லெவல் 3லாம் இதில் தான் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டெய்லி நம்ம டொனேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4000 எலிசர் கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நான் அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பார்பேரியனை 2வது லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதுலேருந்து வந்துட்டேன். லெபார்ட்ரிக்குள்ளே போகிறேன். இந்த லெபார்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பார்பேரியன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அப்கிரேட் பண்ண முடியாதுன்னா நம்மகிட்ட ரூட் 10லன்னு அர்த்தம். பார்பேரியன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, லேண்டில் மட்டும்தான் அட்டாக் பண்ணோன்னு. இப்போ பாருங்கள், நான் இப்போ இதை லெவல் 2க்கு அப்கிரேட் போட்டேன். இப்போ லெவல் 2 வந்தோடனே இன்னும் நமக்கு பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் மேலே பாருங்கள், டேமேஜு
பவர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல. நம்ம ஒவ்வொரு டவுன் ஹால் போக போக நமக்கு ஜெம்ஸ் வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் டவுன் ஹால் 3 வந்திருக்கனால 5 ஜெம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 5 போனோன்னா இன்னும் 10 ஜெம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மி கேம்ப்பு ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு. அதோடய ஸ்பேஸ் 30 ப்ளஸ் நம்ம இப்போ ஒன்று வாங்கியிருக்கிறதுனால இன்னும் ப்ளஸ் 20 ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அந்த 20க்கு 2 ஜெயிண்ட்டு, 5 பார்பேரியன்ஸு, 5 ஆர்ச்சர் வந்து எக்ஸ்ட்ரா நான் வாங்கிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆர்மி கேம்பில் நிப்பாட்டிக்கலாம். அதனால் இப்போ அது ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அட்டாக்குள்ளே போகலாம். நான் வந்து அட்டாக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதில் வந்து ஜெயிண்ட்டை வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு டிஃபென்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு மோட்டருக்கு ஆர்ச்சர் அது எல்லாமே செத்துருச்சு. அதுக்கு இறக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக ரொம்ப இடமாக இறக்குனா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக அந்த பேஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், நம்மக்கிட்ட எவ்வளவோ லூட் இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 17,500 தான். அதனால் நம்ம ஸ்டோரேஜில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே அப்கிரேட் பண்ண தான் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்னும் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பார்த்திங்களா, நமக்கு எல்லாமே ஃபுல்லுன்னு காட்டுது பாருங்கள். எல்லா ஸ்டோரேஜுமே வந்து நமக்கு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மகிட்ட இப்போ அமௌண்ட்டு ஃபுல்லாக இருக்கனால நம்ம இன்னும் மோட்ரு மட்டும் இந்த டவுன் ஹால் வந்தோடனே வாங்கலைல்ல. இப்போ அந்த மோட்டரையும் நான் வாங்கிட்டேன். மோட்டரில் நமக்கு வந்து 5000 போனதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மைன்லேருந்து நமக்கு கோல்டையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கோல்டு ஸ்டோரேஜை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ டவுன் ஹால் 3 வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாலு இந்த டிஃபென்ஸை வச்சு ஒரு நல்ல ஒரு பேஸ் எப்படி உங்களுக்கு கட்டுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். ஒரு பேஸை பில்ட் பண்ணி நான் எல்லாமே அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.